வாழ்க வைகம், வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் குறளார் கோபிநாதன். எனது தந்தை திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள். நான் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் துறையில் இணை இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். இன்றைய நாள் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நாள். என்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் பலமுறை என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் ஆலியாருக்கு வேதாத்திரி மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு சென்று வந்திருக்கிறோம். அது சென்று வந்ததிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை முறையே மாறியிருக்கிறது. அதன் மூலமாக எங்களுடைய உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக இருக்கிறது என்று பல தடவை சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுதிலிருந்தே இந்த ஆசிரமத்துக்கு எப்படியாவது நாம் போக வேண்டும், என்றைக்காவது ஒரு நாள் நாம் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அத்தகைய வாய்ப்பினை இன்றைக்கு இந்திய அலுவலர் சங்கம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தந்தை திருக்குறளார் முனுசாமி அவர்கள் மகரிஷி வேதாத்திரியுடன் நெருங்கி பழகியவர்கள். அப்பொழுது எனது தந்தை சென்னையில் இருக்கிற பொழுதெல்லாம் வேதாத்திரி அவர்கள் திருவான்மியூர்களுடைய ஆசிரமத்துக்கு வருகிற பொழுது என் தந்தையை அழைத்து, நீங்கள் கட்டாயம் பேச வேண்டும், நீங்கள் பேசி அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என அவர் ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார். அதை ரொம்பவும் ரசிப்பார். சென்ற இடத்து செலவிடா தீதுவருகி நன்றியின் பால் உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் சொன்னாரே, அதைத்தான் இன்றைக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சென்ற இடத்து செலவிடா தீதுவரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதே பிறருக்கு பயன்பட்டு வாழ்வதற்காகத்தான். அதைத்தான் மகரிஷி அவர்கள் பிறருக்கு தொண்டாட்டி இன்பம் காண்போம் என்று சொல்கிறார். அதனால்தான் என்னுடைய தந்தை சொல்லுகிற பொழுது சொல்லுவார், இந்த நாட்டிலே பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அகத்தியர் வாழ்ந்திருக்கிறார், திருவள்ளுவர் இருந்திருக்கிறார், போகர் இருந்திருக்கிறார், திருமூலர் இருந்திருக்கிறார். இவர்களை எல்லாம் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் நேராக பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர் தான் நம்முடைய ஒரே சித்தர் மகான் வேதாத்திரி மகரிஷி. அதனால் நம்மெல்லாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அவரை நேரிலே பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் மந்திரங்கள். இன்னைக்கு மகான்களும் சித்தர்களும் சொல்லுகிற வார்த்தைகளை மந்திரங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று சொல்கிறார் வள்ளுவர். ஸோ அவைகளை மந்திரங்களாக எடுத்துக்கொண்டு, அதனால தான் நீங்கள் அவருடைய வார்த்தைகள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் போனாலும் நிச்சயமாக இருக்கும். அன்றைக்கு மாணிக்க வாசகர் ஓம் நமச்சிவாயா என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நாம் உச்சரித்து கொண்டிருக்கிறோம். அதை போலத்தான் இன்றைக்கு மகரிஷி அவர்கள் சொன்ன வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்கிற மந்திரம் சொல் இன்றைக்கு எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் அந்த சொல் மக்களிடையே இருக்கும், அவர்களை வளப்படுத்தும். மகான்கள் அடிக்கடி தோன்றுவதில்லை. நீங்கள் பல பேர் இல்லைங்க, மற்றவங்களாம் சாதாரண நாள் நம்மளை மாதிரி ஆண்கள் நேற்றுக்கு ஒருத்தன் பிறப்பான், நான் மறுநாள் ஒருத்தன் பிறப்பான். ஆனால் மகான்கள் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பிறப்பார்கள். அதனால தான் இத்தகைய மகான்களை நாம் கொண்டாட வேண்டும். அவருடைய ஒரே நோக்கம் இந்த வையகம் நல்லாக இருக்க வேண்டும் என்பது தான். இங்கே அதாவது மகான்கள் இதில் வேதாத்திரி மகரிஷி சொன்னதிலேயே என்னென்னா, உடலையும் மனதையும் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். உடம்போடு உயிரிடை என்ன மடந்தையோடு நாம் கொண்ட நட்பு என்கிறார் வள்ளுவர். அப்போ உடம்பும் மனதும் சரியாக இருக்க வேண்டும். உடம்பு இல்லை என்று சொன்னால் மனது இருக்காது, மனது இல்லை என்று சொன்னால் உடம்பு இருக்காது. மனது என்றால் நம்ம உயிர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இவைகள் இரண்டையும் எப்படி நாம் சரியாக வைத்து கொண்டால் இந்த வையகம் வாழும் என்று சொல்கிறார் வேதாத்திரியார். அதனால தான் அந்த காலத்திலெல்லாம் திருமணம் செய்கிற பொழுது கூட உடம்பையும் மனதையும் உயிரையும் தான் சொல்லி திருமணம் நடத்தி வைப்பார்கள்.
அப்படிப்பட்ட மனதை எப்படி செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை அவர் ஆரம்பித்திருக்கிறார். நீங்கள் ஒரு சாதாரண நீங்கள் ஒரு சின்ன கடையை வைத்து ஆரம்பித்து அது நாமே செலவு பண்ணி இன்றைக்கி மற்ற இன்னொரு ஊரில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுனாலே கஷ்டம், நடைமுறையில் நடக்காது. ஆனால் இன்றைக்கு ஒரு தனி மனிதராக, ஒரு மகானாக, ஒரு ஞானியாக உலகம் முழுவதும் இந்த ஸ்கை யோகாவை அவர் எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் நேரடியாக அவருக்கு இருக்கிறது என்பதுதான் பொருள். அப்படிப்பட்ட மகானைத்தான் இந்த ஆசிரமத்திலே அவருடைய ஜீவ சமாதியை பார்க்கிற பொழுது தானாகவே நமக்கு ஒரு வைப்ரேஷன் வருகிறது. இப்படி நாம் வாழ்ந்திருக்கிறாரே, அந்த வைப்ரேஷன் மூலமாக நாமும் நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றும் இல்லை, இந்த காயக்கல்பம் என்கிற ஒரு யோகாவை இங்கே சொல்லித் தருகிறார்கள். வேறு எங்கேயுமே இது சொல்லித் தருவதாக எனக்கு தெரியவில்லை. நான் அந்த காலத்திலலாம் காயக்கல்பம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எம்ஜிஆர் காயக்கல்பம் சாப்பிட்றாரு, அதனால தான் இளமையாக இருக்காரு என்னன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இங்கே வந்த பிறகு தான் காயக்கல்பம் என்கிற யோகாவை படித்தவர்களுக்கு என்றைக்குமே இளமை தான். அவர்களுக்கு நோய் வராது, மனம் வராது. அதில் இன்னும் ஆச்சரியம் வேண்டும் என்று சொன்னால், ஒரு எம்டி டாக்டர், ஒரு எம்டி மருத்துவர் அந்த உடற்கூரை எப்படியெல்லாம் சொல்லுவாரோ அதைவிட ஆழமாக மகான் அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்பது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு கூரையும், இந்த கூறு உடலிலே இருக்கிற இந்த கூறு எதனால் நிகழ்கிறது, அதனால் இந்த யோகா செய்வதனால் இந்த கூறினால் என்ன பயன், இந்த ஆர்கன் என்ன செய்கிறது என்பது தெளிவாக, விளக்கமாக, சுருக்கமாக, அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதனால் இந்த காயக்கல்பத்தை ஒருத்தர் படித்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த காலத்திலையுமே முதுமையே வராது. முதுமைக்கு வேலையே கிடையாது. மனதும் இளமையாக இருக்கும், உடம்பும் இளமையாக இருக்கும். அதனால் அவங்க மனது முதல்ல நம்ம சுத்தப்படுத்தும். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை பல இடங்களில் சொல்கிறார், என்னென்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலார், ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும் என்று சொல்கிறார். ஒழுக்கமாக ஒருத்தர் இருக்கணும்னா அவனுடைய மனது சுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகல் என்றார் என்று சொல்கிறார். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் திருமூலர். ஸோ இப்படி சொல்லுகிற அந்த மனத்தை, அதுதான் இப்போ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்னுடைய தந்தையை பார்க்கும்போதெல்லாம் அந்த மனதுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களா, அதை சொல்லுங்க என்று சொல்லுவார். ஒரு சாமியார் இருந்தாராம். அவர் ஒரு குரங்கு வளர்த்துருக்காரு. ஒரு நண்பரை ஒருவர் சாமியாரை பார்க்கறதுக்கு போயிருக்கார். போன உடனே சாமியார் அந்த குரங்கு கிட்ட, நண்பர் வந்திருக்காரு, போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்னாராம். உடனே அந்த குரங்கு ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தது. உடனே சாமியார் ஒரு குச்சி எடுத்து தலையில் ஒரு 2 அடி அடிச்சிருக்காரு. இப்போ நண்பருக்கு ஆச்சரியமாச்சுன்னு, அது சின்ன வேலையை தான் செஞ்சிருச்சு, விரியான் குச்சியால் அடிக்கிறாரு அப்படின்னு. திரும்பவும் கொஞ்ச நேரம் நண்பருக்கு சாப்பாடு கொடுக்கணும், போய் தட்டு எடுத்துகிட்டு வான்னாரு. போய் அது தட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. திரும்பவும் சாமியார் குச்சியால் 2 தலையில் போட்டார். உடனே நண்பருக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே சாமியாரை பார்த்து, அதுதான் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யுது, நீங்கள் ஏன் அடிக்காமல், ஏன் அடிக்கிறீங்க, நான் போகிற வரைக்கும் அதை நீங்கள் அடிக்கக்கூடாது அப்படின்னு குச்சியை அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் நேரம் ஆச்சு. குரங்கு நண்பர்களுடைய மடியில் போய் உக்காந்துது. என்னடா இது நம்ம மடியில் வந்து உக்காருது அப்படின்னு யோசித்தார். கொஞ்சம் நேரம் ஆச்சு. அவர் தோளில் ஏறி உக்காந்துது. அப்புறம் தலையை பிடிச்சி ஆட்டியிருக்கு. ஒரு காதில் விரலை விட்டு ஆடிச்சு. அப்போ நண்பர் சொன்னாராம், சாமியாரா நீங்கள் அடித்தது சரிதான், இந்த குச்சியை நீங்களே வச்சுங்க, இந்த அடி போடுங்க என்று சொன்னாராம். அதை போல தான் மனம். மனம் என்கிற ஒரு குரங்கு, அது ஒரு இடத்துல சும்மா இருக்காது. நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது, அவன் வெள்ளை சட்டை போட்டிருக்கானே, நம்மளை விட நல்ல சட்டை போட்டிருக்கானே, அதில் ஏதாவது கீறி விடலாமா என்று நினைக்கும். அப்பொழுது தியானம், ஞானம் என்கிற குச்சியினால் அது 2 அடி அடிக்கணும். அப்போ தான் அது அடங்கும். அதைத்தான் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் நாகல நிரப்பற என்று சொல்கிறார் வள்ளுவ பெருந்தகை. நீங்கள் வள்ளுவரை அடியொற்றி மகான் அவர்கள் பல இடங்களிலே குறிப்பிடுகிறார். வள்ளுவ பெருந்தகை என்ன சொன்னாரோ அதை செய்து காட்டியவர் மகானவர். நீங்கள் வள்ளுவர் திருக்குறளில் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். அந்த செய்திகளை
எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் தான் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள். ரொம்ப அருமையாக இந்த நிகழ்வினை இங்கே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே நம்ம இந்தியன் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் சம்பத் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். என்னென்னா, ஒருவர் சொல்லுவதை விட ஒருவத்தை இடத்த காமிக்கிறது ரொம்ப சிறப்பு. என்னன்னா, நம்ம நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவர் மசூதியில் தினமும் எல்லா வேலைகளும் தொழுது கொண்டு இருக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் இந்த பக்கமாக போகிறாரு. அப்போ பார்க்குறாரு, இன்னும் இவர் எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலையும் இங்கே தொழுதுட்டு இருக்காரு. அப்போ இவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, இவருடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பக்கத்தில் கேட்குறாரு. அப்போ சொல்லுகிறார்கள், இல்லை இவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் இவரை பார்த்துக்கிறாரு, அவர் தான் அவருக்கு வேண்டிய எல்லா வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்பொழுது நபிகள் சொல்கிறார், ஆண்டவனுக்கு வேண்டப்பட்டவர் இவரல்ல, அவருடைய தம்பி தான் என்று சொல்கிறார். ஏன்னா, ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு யார் துணையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்கிறார். அப்படித்தான் இன்றைக்கு இந்திய அலுவலர் சங்கத்தினுடைய சம்பத் அவர்களும் சரி, உதயகுமார் அவர்களும் சரி, மோகன் கிஷன் அவர்களும் சரி, இன்னைக்கு முரளியும் சரி, சண்முக சுந்தரமும் சரி, மற்றவர்கள் பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை விட இவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தை நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு உண்மையிலேயே இந்த தமிழக மக்கள் அனைவரும் நம்முடைய ஐயா உழவன் தங்கவேலு அவர்களுக்கும், நம்முடைய உதயகுமார் அவர்களுக்கும், நம்முடைய பொன் நடராஜன் அவர்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு சின்ன இயக்கத்தை நம்மளால் நடத்த முடியல. ஒரு கட்சியை நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய இயக்கத்தை, உலகம் முழுவதும் ஒரு இயக்கத்தை ஒரு நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை உள்ளுணர்வோடு, மகானோட ஆசையோடு, அவருடைய வழிமுறையோடு நடத்துவது என்பது ஒரு சாதாரண, அவருடைய அருள் இருந்தால் தான் அது நிச்சயமாக செய்ய முடியும். அதில் இங்கே என்ன சிறப்பு என்று சொன்னால், உண்மையில் ஏன்னா என்னுடைய நண்பர்கள்லாம் இங்கே ஆலியாருக்கு வந்துட்டு எங்களுடைய வாழ்க்கை முறையே மாறி இருக்கிறது என்று சொல்கிறார்கள், எங்களுடைய மனம் மாறி இருக்கிறது என்று சொல்கிறார்கள், எங்கள் உடம்புக்கு எதுவுமே வருவதில்லை என்று சொல்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இங்கே அந்த அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இங்கே உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இயற்கையான உணவு, நீங்கள் கஞ்சி கொடுக்குறாங்க. ஏதோ நாங்கள் இங்கேருந்து வரும் பொழுது என்ன சொன்னாலும் 3 வேளையும் எங்கள் கஞ்சி போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்க்கும் பொழுது தான் கஞ்சியில் தேவாமிர்தமாக இருக்கிறது, உடம்புக்கு தேவையானதாக இருக்கிறது, இயற்கை பொருள்கள் அதில் இருக்கிறது. அப்படி தான் உணவு இருந்து சரி. இங்கே சத்தம் போடக்கூடாது, எல்லா இடத்துலையும் யாரும் கடிந்து பேசுவது கிடையாது, மிகவும் அமைதியாக பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே மாகாணவர்கள் கொண்ட வழிபடி. அதனால் நிச்சயமாக இந்த மக்கள் உய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு முறையாவது ஆலியார் திருக்கோயிலுக்கு வந்து அவருடைய ஜீவ சமாதியை வழிபட்டு அந்த பயனை நாம் அடைய வேண்டும். என்னென்னா, உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில், அமெரிக்காக்கெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கேன், ஜப்பானுக்கு போயிட்டு வந்திருக்கேன், பல நாடுகளுக்கு போயிருக்கேன். எல்லா இடங்களிலும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய ஞானிகளை, நம்முடைய யோகிகளை, நம்முடைய மகான்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி இன்றைக்கு சிறப்பாக நாம் செயல்பட வேண்டும் சொல்லி, இத்தகைய ஏற்பாட்டினை செய்து கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்.